ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் உற்சாகமான அதிகாலை வணக்கம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஒரு புது சீரிஸ்ன்னு கூட சொல்லலாம். நியூட்ரிஷன் நாலேட்ஜ்ல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு புதிய ஒரு விஷயத்த கத்துக்க போறீங்க. இந்த பைட்டோ நியூட்ரியன்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு பவர்ஃபுல்லான வேர்டு. சொல்லப்போனா இது நியூட்ரைலைட் அப்படிங்கிற ஒரு ஃபவுண்டர் வந்து பாத்தீங்கன்னா, இந்த கம்பெனி ஆரம்பிக்கும்போதே, அவர் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, ஏன் வந்து அ ஒரு கிராமத்துல இருக்கக்கூடிய மனிதர்கள் வந்து பாத்தீங்கன்னா, அ அவ்வளவு நோய்வாய்ப்படுறதில்ல. அதுவே நகரத்துல இருக்கக்கூடிய மனிதர்கள் வந்து பாத்தீங்கன்னா, சீக்கிரமா வந்து அவங்க நோய் தாக்கிருது. அவங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்க என்ன காரணம்னு பார்த்தபோது, அந்த கிராமத்து மக்கள் வந்து காய்கறி, பழங்கள்லாம் பறிச்சு உடனே சாப்பிடுறாங்க. ஆனா நகரத்துக்கு அது வந்து சேரும்போது வந்து ரொம்ப லேட் ஆயிருது. அப்ப லேட் ஆகுறனால என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுல இருக்கிற சில சத்துக்கள் வந்து அது இழந்துருது. அஃப்கோர்ஸ் விட்டமின்ஸ், மினரல்ஸ் வந்து லாஸ் ஆயிருது. பட் அத தாண்டி இவரு பார்த்து என்னன்னா, அதுல இருக்கக்கூடிய தாவர நுண்ணுயிர் சத்துக்கள், அதாவது பைட்டோ நியூட்ரியன்ட்ஸ் அதோடைய கலர், மனம் இதெல்லாம் சொல்லுவாங்க. அதனால தான் ஒரு 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 செடியோ, ஒரு மரமோ வந்து பார்த்தீங்கன்னா, ஆ என்வைரன்மென்ட் ஓப்பனா தான் இருக்குது. அதுக்கு காத்தடிச்சாலும் சரி, மழை அடிச்சாலும் சரி, புயல் அடிச்சாலும் சரி, அத வந்து பெருசா வந்து பாதிக்கிறதில்ல. பட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு என்வைரன்மென்ட் சேஞ்ச் வந்துச்சுன்னா, உடனே நம்மளுக்கு சளி புடிச்சிருது, காய்ச்சல் வந்துருது. நம்மளால நெறைய நம்ம பாடி வந்து அடாப்ட் பண்றது ரொம்ப டஃப்பா இருக்கு. ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போனாங்கன்னா, சில பேத்துலாம் அடாப்ட் பண்ண முடிய மாட்டேங்குது. ஸோ அப்படி அந்த தாவரங்கள் வந்து அப்படி இருக்கிற காரணம் வந்து அதில இருக்கக்கூடிய அந்த பைட்டோ நியூட்ரியன்ட்ஸ் அப்படிங்கிறத அவர் கண்டுபிடிச்சு, அத வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி நம்ம ப்ராடக்ட் குள்ள கொண்டு வரது? ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு சப்ளிமெண்ட் தயாரிச்சு 1 வருஷம் ஆயிருக்கலாம். ஆனா, அத நான் சாப்பிட்டு என் வயித்துக்குள்ள போய் ஓப்பன் ஆகும்போது, ஒரு காய்கறி, பழங்கள பறிச்சு ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ள 20 நிமிஷத்துக்குள்ள சாப்பிட்டா அது என்ன சத்து எனக்கு கிடைச்சிருக்குமோ, அது வந்து வீணாகாம எனக்கு கிடைக்கிற மாரி அவரு பண்ணாரு. அதான் நியூட்ரைட்டோடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி. ஆல்ரெடி டிஎன்ஏ ஆஃப் நியூட்ரைலைட் வந்து நம்ம ஸ்ரீநாத் ப்ரோ சொல்லும்போது, அது மெயினா அது ஒன் ஆஃப் த டிஎன்ஏன்னு சொல்லியிருப்பாரு. இன்னைக்கு வந்து அந்த பைட்டோ நியூட்ரியன்ட்ஸ் பத்தி ஒரு டீட்டெயில் நாலேட்ஜ். பைட்டோ நியூட்ரியன்ட்ஸ்னா முதல்ல என்ன? அதோட பேசிக் என்ன? அதுல என்னென்ன டைப்ஸ் இருக்குது? அதுல கெரட்டினாய்ட்ஸ் என்ன? ஃபிளாவோனாய்ட்ஸ் என்ன? அதுல ஒவ்வொன்னு சத்துக்களுக்கும் நம்ம பாடியில வந்து என்ன பங்கு இருக்குது? இப்ப ஒவ்வொரு உறுப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சில பைட்டோ நியூட்ரியன்ட்ஸ் வந்து ரொம்ப அவசியம் அப்படிங்கிறாங்க. ஸோ அதையெல்லாம் இன்னைக்கு வந்து ஒரு டீட்டெயிலா சொல்லப் போறாரு. ஆனா கண்டிப்பா உங்ககிட்ட பேப்பர், பென் நிச்சயமா வச்சுக்கணும். ஏன்னா சொல்றது எல்லாமே மேபி சம் சயின்டிஃபிக் டெர்ம்ஸ் மாரி இருக்கும். ஆனா அது எல்லாமே ஒரு முக்கியமான ஒரு ஹெல்த் நாலேட்ஜ். ஏன்னா நாலேட்ஜ்ங்கிறது இன்னைக்கு வந்து மிகப்பெரிய சொத்து. அது வந்து நம்ம ஹெல்த் பத்தி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அது எஸ்பெஷலி இந்த பைட்டோ நியூட்ரியன்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு நாலேட்ஜ் அப்படிங்கிறது வெளிய கிடைக்காத ஒரு விஷயம். நீங்க போய் பாருங்க எல்லா நீங்க ஒரு பிஎஸ்சி நியூட்ரிஷன் படிச்சிருப்பாங்க. அவங்களே பைட்டோ நியூட்ரியன்ட்ஸ் அப்படிங்கிறத கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. நீங்க மார்க்கெட்ல போய் நியூட்ரிஷன் அப்படிங்கிற சப்ஜெக்ட்ல புக் பார்த்தோம்னா, ஒவ்வொரு நியூட்ரிஷன்லயும் ஆயிரக்கணக்கான புக் இருக்குது எல்லா லாங்குவேஜ்லயும். ஆனா பைட்டோ நியூட்ரியன்ட்ஸ் பத்தி பார்த்தீங்கன்னா, விரல் விட்டு எண்ணிறலாம். அப்ப அதிலேயே தெரியுது இதனுடைய நாலேட்ஜ் வந்து எந்த அளவுக்கு வந்து இன்னும் பரவலா கிடைக்காம இருக்குது அப்படின்னு. ஆனா அத பத்தி இன்னைக்கு நம்ம கம்யூனிட்டி வந்து ஃபுல்லா தெரிஞ்சுக்க போறோம். ஸோ உங்களுடைய மனசையும், மூளையும் திறந்து வச்சுட்டு, அ அவரு உங்க கூட நாலேட்ஜ் வாங்கிக்கங்க. பை த வே தேங்க் யூ ஸ்ரீநாத் ப்ரோ. இந்த மாரி ஒரு நாலேட்ஜ் வந்து நம்ம கம்யூனிட்டி குடுக்கறதுக்காக நீங்க வந்ததுக்கு. தேங்க் யூ சோ மச். நவ் ஸ்டேஜ் இஸ் யுவர்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச். நம்மளுடைய மிராக்கிள் மார்னிங் கம்யூனிட்டிக்காக ஒன்ஸ் அகெயின் ஜாயின் ஆகுறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் டெஃபினட்டா வந்து ஃபைட்டோ நியூட்ரியன் அதுவும் சிஎஃப்இ சொன்னா பர்சனலா வந்து எனக்கு உங்களை தெரியும். அந்த நியூட்ரலைட்ல எத்தனை ப்ராடக்ட் அந்த சிஎஃப்இக்கு நீ ஒரு தனி ஃபேன். ஏன்னா அந்த ப்ராடக்ட்டுக்கு பின்னாடி அவ்வளவு பெரிய ஒரு ஸ்டோரி இருக்கு. யூனிக்கான ப்ராடக்ட், மார்க்கெட்ல வேற யாருமே கொடுக்க முடியாத ஒரு ப்ராடக்ட் நம்மளுடைய சிஎஃப்இ. ஸோ அந்த ப்ராடக்டை மக்கள் கிட்ட கொண்டு போகணும். பீப்புளுக்கு அந்த ப்ராடக்டோட இம்பார்ட்டன்ஸ் புரியணும். அதுவும் இன்னிய டைம்ல அந்த ப்ராடக்ட் ஃபவுண்டேஷனுக்கெல்லாம் மேல. ஏன்னா நம்ம மேஜரா வந்து நமக்கே தெரியாம மிஸ் பண்ணக்கூடிய ஒரு நியூட்ரியன்ட். ஏன்னா இன்னைக்கு இந்த பீப்புளுக்கு அவேர்னஸ் கிடைச்சிருச்சு. புரோட்டீன் சாப்பிடணும், வைட்டமின் சாப்பிடணும், மினரல் சாப்பிடணும். நிறைய அவங்க அதை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா நாம நம்முடைய ஆரோக்கியத்துக்கு முக்கியமா எடுத்துக்க வேண்டியது என்ன தெரியுங்களா? காய்கறிகள், பழங்கள். மக்கள் பொதுவா காய்கறிகள், பழங்கள் சொன்னாலே வெறும் வைட்டமின், மினரல், ஒரு சர்டன் லெவலுக்கு ஃபைபர், இதுதான் மக்களுக்கு ஞாபகம் வருது. ஆனா அதை தாண்டி அதுல ஒரு ஹீரோ ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காரு, ஒரு ஹீரோயின் ஒளிஞ்சுட்டு இருக்காங்க. அவங்கதான் தாவர ஊட்டச்சத்து. அத பத்தி தான் நான் இன்னைக்கு பேச போறேன். ப்ரோ, நம்முடைய கோச் சொன்ன மாதிரி தேங்க்யூ சோ மச் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. சொன்ன மாதிரி ஒரு சில பேர்கள் வந்து நமக்கு புதியதா இருக்கலாம். ஆனா உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுக்குறேன். அதை முடிஞ்ச அளவுக்கு நம்ம எளிமையா பேசணும். அது அந்த அந்த ஃபைட்டோ நியூட்ரியன்ட்னா முதல்ல என்ன, அது எங்க இருந்து வருது, அதோடைய முக்கியத்துவம் என்ன,
ஏன் அதை வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல வச்சிருக்கோம் அப்படின்றத பத்தி நான் இன்னைக்கு மேஜரா பேச போறேன். அண்ட் நீங்க சாப்பிடக்கூடிய பழங்கள், காய்கறிகள், கீரைகள், இந்த மாதிரி வேரியஸ் உணவுகளை நீங்க எடுத்துக்கொள்ளும் பொழுது அதை எப்படி உங்களால வந்து ஃபுல்ஃபில் பண்ணிக்க முடியுன்றத பத்தியும் நான் இன்னைக்கு பேச போறேன். சரிங்களா? சோ வித்வுட் வேஸ்டிங் எனி மோர் செகண்ட்ஸ் நம்மளுடைய பயிற்சிக்குள்ள போகலாம். நாம இன்னைக்கு பார்க்க போற இந்த தகவலை நீங்க உங்களுடைய எல்லாருமே, அதாவது உங்க டீம்ல இருக்கிற ஒவ்வொரு நபருமே வந்து நீங்க வந்து இந்த தகவல் எடுத்துக்கிட்டு உங்க ஃபேமிலிய ஹெல்த்தியா பாத்துக்கணும். இனிமேட்டு அந்த காய்கறி பழங்களை பாக்குறப்போ அதை பாக்குற கண்ணோட்டம் மாறணும். அதுதான் என்னோட அப்ஜெக்ட், வேற எதுவுமே கிடையாது. அதை பார்க்கக்கூடிய கண்ணோட்டத்தை மாத்தணும்ன்றது என்னோட ஆசை. அது கண்டிப்பா இன்னைக்கு பண்ணுவோம்னு நினைக்கிறேன். ஏன்னா வெறும் காய்கறி பழத்தை வந்து தக்காளி, வெங்காயம், கீரை அப்படின்னு பாக்குறத தாண்டி, ஆஹா தக்காளியில இந்த சத்து இருக்குப்பா, வெங்காயத்துல இந்த சத்து இருக்கு, அதே மாதிரி பிரிஞ்சால் இந்த சத்து இருக்கு அப்படின்ற ஒரு தகவல் நம்ம எல்லாருக்குமே அந்த ஒரு தாட்ல யோசிக்கணும்ன்றது என்னோட ஆசை. சோ ரெயின்போ இன் யோர் டயட். சின்ன வயசுல நம்ம எல்லாருக்குமே மழை பெய்யறப்போ வானத்தை பாக்குற பழக்கம் இருக்கு. ஏன்னா வானம் மழை பெய்யறப்போ ரொம்ப அழகா இருக்கும், இருட்டிக்கிட்டு. அதே மழை முடிஞ்சு லைட்டா வெயில் அடிக்கிறப்போ சின்ன வயசுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா வானத்தை பாக்குறப்போ அந்த ரெயின்போ பார்ப்போம், விப்ஜிஆர் 7 வண்ணங்கள்ல அந்த கலரை பாக்குறப்போ நமக்கே ஒரு இனம் புரியாத சந்தோஷம் நமக்கு கிடைக்குது. எஸ், ரெயின்போ பாக்குறப்ப அந்த கலர்ஸ் பார்த்தோம்னா நமக்கு ஒரு கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கும், ஒரு சந்தோஷம், ஆனந்தம் இப்படின்னு சொல்லலாம். அதே கலர்ஸ நம்முடைய ஃபுட் பிளேட்லயும் பார்க்கணும். நம்மளுடைய உணவை கலர்ஃபுல்லா மாத்தணும். ஸ்ரீநாத் கலர்ஃபுல்லா மாத்த சொல்லிட்டாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கலர்டு சிந்தட்டிக் கலர்ஸ் இருக்கிற உணவு சாப்பிடக்கூடாது. வேரியஸ் கலர்ஸ்ல வந்து கலரிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணக்கூடிய உணவுலாம் சொல்லலைங்க. நான் சொல்றது நேச்சுரலா, இயற்கை, இந்த மதர் நேச்சர், இயற்கையே நம்மளை சுத்தி அழகான பூக்கள், அழகான செடிகள், அழகான காய்கறிகள், பழங்கள் கொடுத்திருக்காங்க, வெவ்வேறு கலர்ல கொடுத்திருக்காங்க. அதுல எதெல்லாம் நம்ம உணவுக்குள்ள கொண்டு வர முடியுமோ அதை நம்ம கொண்டு வரணும். ஏன்னா நம்மள ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு சத்துக்கள் முக்கியம். அதுலயும் நம்ம இந்த சத்துக்களை கண்டிப்பா எடுத்துக்கணும். ப்ரோ அழகா சொன்னாரு எங்க இருந்து இது வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது பாத்தீங்கன்னா 1900s முன்னாடி, 1900 முன்னாடி பாத்தீங்கன்னா சயின்டிஸ்ட் வந்து நிறைய பிளான்ட் காம்பவுண்ட்ஸ் வந்து ரிசர்ச் பண்றாங்க. ஏன்னா அப்பதான் பூம் ஆகுது. 1700 1800s கடைசியில் தான் பாத்தீங்கன்னா பிளான்ட் டாக்ஸானமின்னு நாங்க சொல்லுவோம். அதாவது தாவரம் சார்ந்த அதிகமான ஆய்வுகள் கண்டக்ட் பண்றாங்க. ஏன்னா இண்டஸ்ட்ரியல் பூம் ஆகுது, நிறைய ரிசர்ச் கண்டக்ட் பண்றாங்க. அப்போ என்ன நினைச்சாங்க அப்படின்னா, ஒவ்வொரு தாவரத்துக்குள்ளேயும் ஒரு காம்பவுண்ட் இருக்கு, அந்த காம்பவுண்ட் வந்து ஃபைட்டோ கெமிக்கல் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது அந்த தாவரத்துக்குள்ள ஏதோ கெமிக்கல் இருக்கு. சரிங்களா? என்ன சொன்னாங்க சயின்டிஸ்ட், மற்ற சயின்டிஸ்ட் என்ன சொன்னாங்க, அது ஃபைட்டோ கெமிக்கல் சொன்னாங்க. ஆனா நம்பால் இருக்காரு யாரு, நம்ம நியூட்ரலைட்டோட ஃபவுண்டர், அழகா ஒரு சின்ன இன்ட்டு கொடுத்தாரு. அவர் வந்து மெயினா நகரத்துல இருக்கிறவங்களுக்கும் கிராமத்துல இருக்கிறவங்களுக்கும் வித்தியாசத்தை பாக்குறாரு. கிராமத்துல இருக்கிறவங்க ஆரோக்கியமா, அங்கதான் ஒரு கியூரியாசிட்டி வருது, ஆரோக்கியமா இருக்கிறாங்க, அவங்க உணவு பழக்கம் வேற மாதிரி இருக்கு, அவங்க உணவு பழக்கத்துல காய்கறி பழங்கள் அதிகமா இருக்கு, கீரைகள் அதிகமா இருக்கு. இங்கதான் அவரோட கியூரியாசிட்டி வருது. எப்படி ஒரே நாடு பக்கத்து ஒருத்தர் சிட்டில இருக்கிறாங்க, இன்னொருத்தவங்க கிராமத்துல இருக்காங்க, ரொம்ப தொலைவுலாம் இல்ல, இவங்களோட இவங்க ஆரோக்கியமா இருக்கிறாங்க, அதுவும் இவங்க உணவு பழக்கத்துல பெரிய அளவு மாற்றுறது. அப்போ இந்த உணவுல என்ன இருக்கு, அந்த காய்கறி பழத்துல என்ன இருக்குன்றத அவர் யோசிக்க ஆரம்பிச்சார். அத அவர் யோசிக்க ஆரம்பிச்சோன்னே அதுல ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சார். பேசிக்கா இவர் ஒரு மார்க்கெட்டிங் ஃபீல்ட்ல இருந்தாலும் இதுல அவருக்கு இருந்த இன்ட்ரெஸ்ட்னால அவர் ஒரு ரிசர்ச் சயின்டிஸ்ட் மாறுறாரு. சோ நிறைய ரிசர்ச் பண்றாரு. அந்த காய்கறி பழங்களை வந்து ட்ரை ஆக்கி, அதை பொடியாக்கி, அந்த கலர்ஸ் அத அவரு என்ன பண்றாரு, பார்க்க ஆரம்பிக்கிறாரு. இப்போ அந்த கலர்ஸ பாக்குறப்போ அவருக்கு ஏதோ ஒரு தோணுது, இது சாதாரண ஒரு கலரா மட்டும் இருக்காது, இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சத்து இருக்கு, இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு நியூட்ரிஷன் வேல்யூ இருக்கு அப்படின்றத அவர் ஸ்ட்ராங்கா நம்புறாரு. அப்படி நம்பும் பொழுதுதான் அவர் கண்டுபிடிச்சதுதான் ஃபைட்டோ நியூட்ரியன்ட், தாவர ஊட்டச்சத்து. ஏன்னா வெஜிடேரியன் காய்கறி, பழங்கள், கீரைகள் இதெல்லாம் சாப்பிடுறவங்களுக்கு வைட்டமின், மினரல், ஃபைபர், இதை தாண்டி ஒரு எக்ஸ்ட்ரா நியூட்ரியன்ஸ் கிடைக்குது. அதுதான் தாவர ஊட்டச்சத்துன்னு சொல்லக்கூடிய ஃபைட்டோ நியூட்ரியன்ட். சோ ஃபைட்டோ நியூட்ரியன்ட்டை டிஸ்கவர் பண்ணது, அதை கண்டுபிடிச்சது நியூட்ரலைட் உடைய ஃபவுண்டர் மிஸ்டர் கார்ல் எஃப் ரெயின்பர்க் அவர்கள் தான். அவருக்கு முன்னாடி வந்த சயின்டிஸ்டும் அதுல இருக்குன்னு சொன்னாங்க.
ஆனா அவங்க அதை ஃபைட்டோ கெமிக்கல் சொன்னாங்க. இவர் அது வெறும் ஃபைட்டோ கெமிக்கல் கிடையாது, அது ஃபைட்டோ நியூட்ரியன்ட் சொன்னாரு. வித்தியாசம் புரிஞ்சுக்கணும். அதுக்கு நியூட்ரிஷன் சொன்னது இவர் தான். ஓகே, இன்னைக்கு கூட என்னால பெருமையா சொல்ல முடியும், நியூட்ரலைட்ல அசோசியேட் ஆயிருக்கிறதுனாலதான் எனக்கு ஃபைட்டோ நியூட்ரியன் பத்தின ஒரு அற்புதமான தகவல்கள் அவேர்னஸ் கிடைச்சது. நான் நியூட்ரலைட்ல அசோசியேட் ஆகாம இருந்திருந்தா கண்டிப்பா எனக்கு தகவல் கிடைச்சிருக்காரு. நான் சாதாரண ஒரு கீரை, பழம், காய்கறி அதையும் சரியான முறையில சமைக்காம அதை வறுத்து அதை பொரிச்சு ஹீட்ல சமைச்சு அந்த ஃபைட்டோ நியூட்ரியன்ட் எல்லாம் லூஸ் பண்ணி வெறும் சத்துன்னு நினைச்சுக்கிட்டு நான் சக்கையை சாப்பிட்டு இருந்திருப்பேன். ஆனா ஃபைட்டோ நியூட்ரியன் இம்பார்ட்டன்ஸ் எனக்கு புரிய வந்தது நியூட்ரலைட் மூலமா. அதுக்கு விதை போட்டது நியூட்ரலைட்டோட ஃபவுண்டர் மிஸ்டர் கார்ல் எஃப் ரெயின்பர்க் அவர்கள். அவருடைய ஒரு லெகசிய இன்னைக்கு அவரோட சன் டாக்டர் சாம் ரெயின்பர்கும் தொடர்ந்துட்டு இருக்காரு. அவருடைய கண்டுபிடிப்பு தான் நம்மளுடைய நியூட்ரலைட்டுடைய முதல் ப்ராடக்ட். மல்டிவைட்டமின் மல்டிமினரல்ல ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு அடித்தளமா கொண்டு வந்தோங்க. சோ ஃபைட்டோ நியூட்ரியன் தான் நியூட்ரலைட் அடித்தளம். அதான் சொல்ல வரேன் நானு. ஃபைட்டோ நியூட்ரியன் தான் நம்மளுடைய அடித்தளம், ஃபவுண்டேஷனே ஃபைட்டோ நியூட்ரியன் தான். சரிங்களா? சோ ஃபைட்டோ நியூட்ரியன் அப்படின்னு சொல்றப்போ கண்டிப்பா நமக்கு எங்க இருந்து கிடைக்குதுன்னா காய்கறிகள், பழங்கள் இருந்து கிடைக்குது. பொதுவா USDA, யுனைடெட் ஸ்டேட்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர், ஒரு நாளைக்கு மனிதர்கள் 9 to 13 சர்விங்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் மற்றும் வெஜிடபிளை உட்கொள்ள சொல்றாங்க. ஆனா அதை யாராவது சாப்பிடுறோமா? நோ, நெவர், சாப்பிடுறதே கிடையாது. இந்தியன்ஸ் பொதுவா பாத்தீங்கன்னா 9 to 13 சர்விங்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் மற்றும் வெஜிடபிள், அதாவது நம்ம சாப்பிடுற சாதத்தை விட, சாப்பிடுற இட்லி தோசையை விட அதிகமான அளவு காய்கறிகள் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்க மனசாட்சியை தொட்டு யோசிச்சு பாருங்க. நாம என்னைக்கு ஒரு நாளைக்கு ஒரு 3 வகைக்கு மேல காய்கறிகள், அதுல உருளைக்கிழங்கு சேராது, அப்புறம் வறுத்த ஐட்டம் சேராது, பொரியல், கூட்டு, அவியல், நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரியான காய்கறிகளை என்னைக்கு ஒரு நாளைக்கு சாம்பார்ல போட்ட காய்கறி எல்லாம், கதம்ப சாம்பார், அப்புறம் இதெல்லாம் சேர்த்து ஒரு நாளைக்கு ஒரு 3 வகைக்கு மேல காய்கறி, ஒரு 2 வகைக்கு மேல பழம், இத நம்ம டெய்லி சாப்பிட்டோம். நான் ரொம்ப கம்மியா சொல்றேன், ஒரு 5 வகையான காய்கறி பழம் தான் சொல்றேன். ஆனா ஆக்சுவலா ரெக்கமெண்டேஷன் என்ன? 9 to 13 சர்விங்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள். நாம இந்த மாதிரி சாப்பிட சொல்ல வேரியஸ் கலர்ஸ் தான் சாப்பிடுறோமா? கிரீன் கலர்ல சாப்பிடுறோமா? ப்ளூ ஃபேமிலியில சாப்பிடுறோமா? ரெட் ஃபேமிலியில சாப்பிடுறோமா? இந்த மாதிரி சாப்பிடும் பொழுது நமக்கு தேவையான அளவு வைட்டமின் மினரல் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நமக்கு அது கிடைக்குதா? தாவர ஊட்டச்சத்து சரியா சாப்பிட முடியுதா? நம்ம உணவுல நம்ம உடம்புக்கு தேவையான நியூட்ரியன்ஸ நம்மளால ஃபுல்ஃபில் பண்ண முடியுமா அப்படின்றத கொஞ்சம் எல்லாரும் யோசிச்சு பாருங்க. அதுவும் இன்னைக்கு இருக்கிற டைம்ல நம்மளால சாப்பிட முடியல. அப்படி சாப்பிட்டாலும் நாம எதிர்பார்க்கிற அளவுக்கு ஃபைட்டோ நியூட்ரியன் இன்னைக்கு வெரி சாரி டு சே நம்ம மண்ணுல விளைஞ்ச காய்கறி பழத்துக்கு இல்ல. ஹை குவாலிட்டி வர்றதுல இந்தியாவில கிடைக்கிறதே கிடையாதுங்க. கம்பேரிட்டிவா பாத்தீங்கன்னா இந்தியாவில கிடைக்கிற காய்கறி பழத்துல ஹை டாக்ஸிசிட்டி தான் இருக்கு. மெட்டாலிக் டாக்ஸிசிட்டி மண்லையும் இருந்துருச்சு. ஓகேங்களா? அதிகப்படியான மருந்துகளை மக்கள் பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதை விளைவிக்கிற ப்ராசஸ்ல களைக்கொல்லியில இறச்சி பூச்சிக்கிறதுலாம் அதாவது தனி சப்ஜெக்ட். அப்போ நம்மளால 9 to 13 சர்விங்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிளை சாப்பிட முடியல. அதுதான் நிதர்சனம். ஓகேங்களா? முதல்ல நம்ம சாப்பிடுறதுக்கு முதல்ல சாப்பிட முயற்சி பண்ணுவோம். அடுத்தது அதை சாப்பிட்டு கிடைக்குமா இல்லையான்னு அடுத்தது போலாம். எப்படி நம்ம நம்மளுடைய உணவுல தேவையான அளவு காய்கறி பழங்களை ஆட் பண்றது சார்? இதுக்கு ஈஸியான மெத்தட் எடுத்துறீங்களா? சீக்கிரம் சொல்லட்டுமா? நீங்க மல்டிபிள் சர்விங்ஸ் ஆஃப் சாப்பிடணும். மல்டிபிள் சர்விங்ஸ் என்ன? நீங்க உங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட்ல, உங்களுடைய பிரஞ்ச் டைம்ல, லஞ்ச் டைம்ல, தென் ஈவினிங் ஸ்நாக் டைம்ல, நைட் டின்னர் டைம்ல, இந்த மாதிரி வேரியஸ் மீல்ஸ்ல நீங்க இந்த கலர்ஃபுல்லா இருக்கக்கூடிய வேரியஸ் கலர்ஸ் இருக்கக்கூடிய பழங்கள், காய்கறிகளை நீங்க ஆட் பண்ணணும். ஃப்ரூட் சாலட் ஆட் பண்ணிக்கணும், வெஜிடபிள் சாலட் ஆட் பண்ணிக்கணும். வெஜிடபிள்ஸை வச்சு நீங்க டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிஷ்ஷஸ் ட்ரை பண்ணணும். இந்த மாதிரி நீங்க பண்ணணும். முக்கியமா சொல்ல போனா முடிஞ்ச அளவுக்கு எல்லா விதமான கலர் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ நீங்க டெய்லி கன்சியூம் பண்ணாலே போதும். உங்களுடைய அந்த ஃபைட்டோ நியூட்ரியன் சார்ட்டை முடிஞ்ச அளவுக்கு நீங்க ஃபுல்ஃபில் பண்ணிடலாம். ஏன்னா ஒவ்வொரு தாவரத்திற்கும் ஒரு ஃபைட்டோ நியூட்ரியன், ஒவ்வொன்றுல ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு ஃபைட்டோ நியூட்ரியன் இருக்கு. கொஞ்சம் உங்களுக்கு ஓரளவுக்கு புரிய வந்திருக்கும். ஃபைட்டோ நியூட்ரியன்ட்னா தாவரத்துல மட்டுமே பார்க்கக்கூடிய
ஒரு தனித்துவமான சத்து. அந்த நியூட்ரியன்ட்டை நீங்க மாமிசத்திலையும் அல்லது வேற எந்த சோர்ஸ்லயும் பார்க்கவே முடியாது. இது ஒரு விட்டமின் மினரல் மட்டும் இல்ல, இது அதுக்கும் மேல, இது அதை தாண்டி இருக்கிற சத்து. ஒரு தாவரத்தை பாதுகாக்கக்கூடிய சத்தே இதுதான். ஒவ்வொரு தாவரத்திற்கும் தனித்துவமான கலர்ஸ் இருக்கு. அந்த கலருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம்தான் ஃபைட்டோ நியூட்ரியன்ட். சரிங்களா? நீங்க உங்களுடைய காலை, மாலை, இரவு மற்றும் மதியம் இந்த மாதிரி நீங்க உணவு உட்கொள்ளும் பொழுது இஃப் யூ டேக் இந்த ஃபுட், அதுல டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல சாப்பிட்டீங்கன்னா ஃபைட்டோ நியூட்ரியன் தாவர ஊட்டச்சத்து ரிச்சா இருக்கும். இது இருக்கிறது விட்டமின். ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்களேன், தாவர ஊட்டச்சத்துக்காக நீங்க பழங்கள், காய்கறிகள் சாப்பிடும் பொழுது அதுல ஃபைபர் கிடைச்சிரும், ஆன்டி ஆக்சிடென்ட் கிடைச்சிரும், வைட்டமின் மினரல் கிடைச்சிரும். நீங்க ஹெல்த்தியான, அதாவது ஹெல்த்தியான ஸ்நாக்ஸோ இல்ல ஹெல்த்தியான ஃபுட் உங்க ஃபுட் பிளேட்லயே போர்ஷன் சைஸ்லயே 50% நீங்க காய்கறிகளுக்கு ஒதுக்கணும். மிச்சம் இருக்கிற 50%ல தான் சாதம் கொஞ்சம், புரோட்டீனுக்கு கொஞ்சம், அந்த மாதிரி எடுத்துக்கணும். சரிங்களா? சோ அந்த அளவுக்கு நீங்க சாப்பிடணும். நிறைய பேர் சொல்லலாம், எப்படி ஸ்ரீநாத் அதெல்லாம் முடியும், நீங்க சொல்ற மாதிரி சாப்பிடறேன்னா எனக்கு போர் அடிச்சிடாதா அப்படின்னா, அங்கதான் இந்த ஃபைட்டோ நியூட்ரியன் உங்களுக்கு வேரியஸ் கலர்ஸ்ல கிடைக்குது. முக்கியமா 5 ஃபேமிலி: கிரீன் ஃபேமிலி, ரெட் ஃபேமிலி, ப்ளூ அண்ட் பர்பிள் ஃபேமிலி, ஆரஞ்சு அண்ட் எல்லோ ஃபேமிலி மற்றும் ஒயிட் ஃபேமிலி. இப்படி உங்க உணவை வேரியஸ் கலர்ஸ்ல டிவைட் பண்ணி இந்த எல்லா கலர்ஸுமே உங்க அன்றாடம் உணவுல இருக்கிற மாதிரி நீங்க பார்த்துக்கிட்டா போதும். சோ இப்போ 5 கலர்ல இருக்கு, 5 ஃபேமிலி. அதாவது இந்த 5 ஃபேமிலியில வரக்கூடிய காயோ, பழமோ, கீரையோ அல்லது எனி லீவ்ஸ் லைக் லெட்டஸ் மாதிரி, கொரியாண்டர் லீவ்ஸ் மாதிரி, அல்லது நம்ம மின்ட் இந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அதை நீங்க ஆட் பண்ணிக்கணும். இப்போ ஒவ்வொரு ஃபேமிலி பத்தி நான் பேசுறேன். முதல்ல பார்க்க போறது கிரீன் ஃபேமிலி. இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியா நம்மளால அச்சீவ் பண்ணக்கூடிய, கன்சியூம் பண்ணக்கூடிய ஒரு ஃபேமிலினா அது கிரீன் ஃபேமிலி தான். இப்போ கிரீன் ஃபேமிலில நமக்கு தெரிஞ்ச காய்கறிகள் பார்க்கலாமா? பச்சை பட்டாணி, கீரை, லேடிஸ் ஃபிங்கர் அதாவது நம்முடைய வெண்டைக்காய், நம்முடைய பிட்டர் கார்ட் அதாவது பாவற்காய், நம்ம கோவக்காய், ஸ்ப்ரவுட்ஸ், முட்டைக்கோசு, குக்கும்பரு, தென் நம்முடைய கேப்சிகம், நம்முடைய குடமிளகாய் சொல்லுவோம் பாருங்க, குடமிளகாய், பழங்கள்ல கிரீன் கிரேப்ஸ், இல்ல நம்ம கொத்தமல்லி. நீங்க பாருங்க, இந்த கலர்ஸ்லயே கவனிக்கலாம். கிவி கொஞ்சம் டார்க்கா இருக்கும், கிரீன் பீஸ் அதே பாருங்க லைட் அப்படியே மாறுது பாருங்க. சோ இதுதான் கிரீன் ஃபேமிலி. நீங்க கிரீன் ஃபேமிலி சாப்பிடுறப்போ என்ன சார் கிடைக்கும்னா, உங்களுக்கு முக்கியமா 4 விதமான ஃபைட்டோ நியூட்ரியன் கிடைக்கிறதுக்கு பிரகாசமான வாய்ப்பு இருக்கு. EGCG, ஓகேங்களா? EGCG என்ற ஒரு ஃபைட்டோ நியூட்ரியன் கிடைக்குது. கேலோகேட்டச்சின் சொல்லுவாங்க. லியூட்டின், ஜியாசாந்தின் அப்படின்ற ஃபைட்டோ நியூட்ரியன் கிடைக்குது. ஐசோஃப்ளேவான், ஓகேங்களா? ஐசோதியோசைனேட், இதெல்லாம் ஃபைட்டோ நியூட்ரியன். ஓகேங்களா? நீங்க வந்து கிரீன் கலர்ல சாப்பிடும் பொழுது இந்த ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ் எல்லாம் கிடைக்குது. இந்த ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ் உள்ள போனா என்ன சார் ஆகும்? பொதுவாகவே எல்லா ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ்க்கும் பொதுவான ஒரு பெனிஃபிட்னா ஆன்டி ஆக்சிடென்ட். சரிங்களா? உடம்புல நடக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல் டேமேஜ முழுமையா தடுத்துரும். இதை சாப்பிடும் பொழுது செல்களுடைய ஆரோக்கியம், ரத்த நாளங்களுடைய ஆரோக்கியம், நுரையீரலுடைய ஃபங்க்ஷன், முக்கியமா லிவர் ஃபங்க்ஷன், இதெல்லாம் ஹெல்த்தியா பாத்துக்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கு. லியூட்டின் கண்ணுக்கு ரொம்ப நல்லதுங்க. ஓகேங்களா? ஜியாசாந்தின்லாம் வந்து நம்மளுடைய செல்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபைட்டோ நியூட்ரியன்ட். அடுத்தது ப்ளூ அண்ட் பர்பிள் ஃபேமிலி. ப்ளூ பர்பிள் ஃபேமிலி நமக்கு கொஞ்சம் ஈஸி தான். பீட்ரூட் பிடிக்குங்களா? நம்ம உஜாலா கத்திரிக்காய் சொல்லுவோம் பாத்தீங்களா? நேச்சுரல் உஜாலா, கலர் போட்ட உஜாலா கிடையாது. நம்ம கத்திரிக்காய், பீட்ரூட், நம்ம நாவல் பழம், திராட்சை, அத்திப்பழம், ப்ளூபெரிஸ் நம்ம ஊர்ல கொஞ்சம் கிடைக்கிறது கஷ்டம் தான். ப்ளூபெரி, ராஸ்பெரி இதெல்லாம் நம்ம ஊர்ல கொஞ்சம் டஃப். இது கொஞ்சம் வெளிநாடுகள்ல ஈஸியா கிடைக்கும். நம்ம ஊர்ல கிடைக்கிறது பிளம்ஸ், நம்ம அத்திப்பழம் இருக்கு, நாவற்பழம், நாகப்பழம் இருக்கு, அதெல்லாம் சாப்பிடலாங்க, தப்பே கிடையாது. பர்பிள் கேரட் சாப்பிடலாம், பிளாக்பெரிஸ், ரெசின்ஸ் சாப்பிடலாம். நமக்கு ஈஸியா கிடைக்கிறது பீட்ரூட், கத்திரிக்காய், உஜாலா கத்திரிக்காய் அல்லது நாட்டு கத்திரிக்காய்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அந்த கத்திரிக்காய் சாப்பிடலாம், பிளம் சாப்பிடலாம், நம்மளுடைய இந்த பழம், ஃபிக், அத்திப்பழம், இதெல்லாம் சாப்பிடுங்க. இதுல ரெசவெட்ரால் அண்ட் ஆந்தோசைனிடின் நண்பர்களே, இது ரொம்ப முக்கியம். இந்த ஆந்தோசைனிடின் பாத்தீங்கன்னா நம்மளோட ஒரு மிராக்கிள பண்ணும். இந்த ஆந்தோசைனிடினுடைய மேஜர் ஃபங்க்ஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, ரத்த நாளங்களை
வலிமைப்படுத்துவது. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து ரத்த நாளங்கள் வீக் ஆகிட்டு இருக்கு. அதாவது பிளட் வெசல் வீக் ஆகுது. இந்த பிளட் வெசல் வீக் ஆகும் பொழுது நிறைய பிரச்சனைகளை உடம்புல சந்திக்கலாம். அதுல ரொம்ப காமனா பாக்குற ஒரு ப்ராப்ளம் வந்து வெரிகோஸ் வெயின். நல்லா புரிஞ்சுக்கங்க, வெரிகோஸ் வெயின் என்பது ரத்த குழாய், அது ஒரு ரத்த குழாய் வெயின். அதுல இருக்கிற வால்வு வீக் ஆயிடுச்சு, அதனால வர பிரச்சனை. ஏன் வால்வு வீக் ஆச்சு? ரொம்ப நேரம் நிக்கிறோம், உடல் பருமன் அதிகமா இருக்கிறது, உடல் பயிற்சி பண்ணாம இருக்கிறது, இதுதான் மெயின் காரணமா இருக்கு. நீங்க அதனாலதான் யாரெல்லாம் ரொம்ப நேரம் நிக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் பார்க்கலாம். அவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னா அவங்க ஆந்தோசைனிடன் அப்படின்ற ஒரு ஃபைட்டோ நியூட்ரியன்ட்டை நல்லா கன்சியூம் பண்ணணும். நம்மளும் கன்சியூம் பண்ணணும். உங்களுக்கு இந்த ஆந்தோசைனிடன் ரிச்சா இருக்கிற ஒரு சோர்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பன்னீர் திராட்சை, பிளாக் கிரேப்ஸ் உடைய விதை. பிளாக் கிரேப்ஸ்ல உங்களுக்கு இந்த ஆந்தோசைனிடன் ரிச்சா இருக்கு. சோ இந்த திராட்சை நல்ல நாட்டு திராட்சையா விதையுள்ள கருப்பு திராட்சை நீங்க சாப்பிடும் பொழுது இந்த ஆந்தோசைனிடன் கிடைக்கும். பட் நம்மளால டெய்லி கன்சியூம் பண்ண முடியலன்னா அதுக்கு என்ன பண்றதுன்னு பார்க்கலாம். அடுத்தது வெள்ளை நிறம். வெள்ளை நிறத்துல பாத்தீங்கன்னா சோயாபீன், வாழைப்பழம், பொட்டேட்டோ, நம்மளுடைய ஒயிட் எக் பிளான்ட், நம்ம ஊர்ல கத்திரிக்காய்ன்னு சொல்லுவோம், பட் அமெரிக்கால பெருசா இருக்கும் கத்திரிக்காய், பெருசா இதான் பெரிய ஒரு காயா இருக்கும். ஓகேங்களா, அது வந்து ஒயிட் எக் பிளான்ட் சொல்லுவாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா கௌபி, தட்டப்பயிறு இருக்கவே இருக்கு, பூண்டு, காலிஃபிளவர், அதுக்கப்புறம் ஆனியன், மஷ்ரூம், இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச வெள்ளை நிறத்துல இருக்கிற காய்கறி, பழங்கள் மற்றும் அது சார்ந்தது. இதுல உங்களுக்கு அலிசின் கிடைக்கும். அலிசின் என்பது மிகவும் முக்கியமான ஒரு ஃபைட்டோ நியூட்ரியன்ட். அலிசின் மற்றும் குவெர்செட்டின் சாப்பிட்டீங்கன்னா ஹார்ட் உங்களுக்கு தேங்க் பண்ணும். உங்க ஹார்ட்டுக்கு மட்டும் இல்லாம லிபிட் ப்ரொஃபைல் ஹெல்த்தியா பாத்துக்கிறதுக்கு அலிசின் மற்றும் குவெர்செட்டின் வேணும். எலும்புகளுக்கும் சப்போர்ட் பண்ணுதுன்னு சொல்றாங்க. பட் மேஜரா ஆர்ட்ரியல் ஃபங்க்ஷன், ரத்த குழாய் உடைய ஆரோக்கியத்துக்கு மிகப்பெரிய அளவு சப்போர்ட் பண்ணதுதான் இந்த ஒயிட் ஃபேமிலி. அத இருக்கிறது அலிசின் மற்றும் குவெர்செட்டின். மற்றும் இப்ப பாருங்க ரெட் அண்ட் ஆரஞ்சு ஃபேமிலி. இதுல என்ன பழம்லாம் இருக்கு? ஆரஞ்சு சாப்பிடலாம், மஸ்க்மெலன் சாப்பிடலாம், கேரட் சாப்பிடலாம், ஸ்வீட் பொட்டேட்டோ, நம்முடைய சக்கரவள்ளி கிழங்கு, அதை சாப்பிடலாம், நம்முடைய பப்பாளி பழம் சாப்பிடலாம், கார்ன்னா மக்காச்சோளம், நாட்டு மக்காச்சோளம் போயிட்டு ஹைபிரிட் வாங்கி சாப்பிடாதீங்க. ஸ்வீட் கார்ன் வாங்குறேன்னு சொல்லிட்டு ஹைபிரிட் நாட்டு சோளமா கேட்டு வாங்குங்க. கார்ன் சாப்பிடலாம், நம்முடைய அன்னாச்சி பழம் சாப்பிடலாம். இதெல்லாம் நீங்க வந்து ரெட், அதாவது ஆரஞ்சு ஃபேமிலியில சாப்பிடலாம். ஓகே, ரெட் ஃபேமிலி பத்தி நான் தனியா பேசுறேன். இது வந்து எல்லோ அண்ட் ஆரஞ்சு ஃபேமிலி. சரிங்களா? இத சாப்பிட்டா ஃபுல்லா கெரட்டனாய்ட்ஸ், பீட்டா கெரட்டின், எஸ்பெரிடின், அல்பா கெரட்டின், பீட்டா கிரிப்டோசாந்தின், இதெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆன்டி ஆக்சிடென்ட். ஓகேங்களா? இது கண்ணுக்கு ரொம்ப நல்லது. உங்களுக்கு பீட்டா கெரட்டின் கண்ணுக்கு நல்லது, எஸ்பெரிடின் இம்யூன் சிஸ்டத்துக்கு நல்லது. ஓகேங்களா? அல்பா கெரட்டின், பீட்டா கிரிப்டோசாந்தின்லாம் பொதுவாவே நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கு சப்போர்ட் பண்ணுது. சோ பீட்டா கெரட்டின் அண்ட் எஸ்பெரிடின் முக்கியமான ஃபைட்டோ நியூட்ரியன் நீங்க ஆரஞ்சு கலர்ல பாக்குறப்போ, இந்த ஆரஞ்சு கலருக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா உங்க உணவுல இது ஈஸியா ஆட் பண்ணலாம். ஒரு ஆரஞ்சு சாப்பிட்டா போதும். ஆரஞ்சோ அல்லது வந்து நம்முடைய மஸ்க்மெலன், இப்போ கிர்னி பழம் சொல்லுவோம் பாருங்க, கிர்னி பழம் தான் மஸ்க்மெலன், அதை சாப்பிடலாம். நம்முடைய லெமன் எடுத்துக்கலாம், லெமன் ஜூஸ் மாதிரி போட்டுக்கலாங்க. பட் நம்ம போடுற லெமன் ஜூஸ்ல கலரே இருக்காது. ஓகேயா? பட் வெளிநாட்டுல என்ன பண்ணுவாங்க, லெமனை திருகி பயன்படுத்துவாங்க. சரிங்களா? இந்த மாதிரி கொஞ்சம் உணவுல அதிகமான இந்த எல்லோ ஆரஞ்சு ஆட் பண்ணுங்க. அடுத்தது ரெட் ஃபேமிலி. ரெட் ஃபேமிலி ஆண்களுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா இதுல ஒரு முக்கியமான ஃபைட்டோ நியூட்ரியன்ட் இருக்கு, அதோட பேர் லைகோபின். இந்த லைகோபின் ஆண்களுடைய ப்ராஸ்டேட் கிளாண்டுக்கு ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? சோ ப்ராஸ்டேட் கிளாண்ட் நல்லா இருக்கும்னா ரெட் கலர் ஃபேமிலியா இருக்கக்கூடிய காய்கறிகள், பழங்களை சாப்பிடுங்க. வாட்டர்மெலன், நாட்டு கொய்யாக்கா, மாதுளை, ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான பழங்க மாதுளை. சோ மாதுளை சாப்பிடணும். அதுல ஹைபிரிட் சாப்பிடாதீங்க. நல்ல கொஞ்சம் முடிஞ்சா உங்களுக்கு ஆர்கானிக்ல கிடைச்சா சூப்பர். சோ நல்ல போமோகிரானட், நம்ம ஊட்டி ரேடிஷ் சொல்ல பாருங்க, ஊட்டி முள்ளங்கி பார்க்க நல்லா ஒரு ஒரு டார்க்கா இருக்காது, பட் ஒரு ரோஸ் கலர்ல இருக்கும், அதை சாப்பிடணும். ஸ்ட்ராபெரிஸ், தக்காளி, ஆப்பிள், செரீஸ், பிங்க் கிரேப்ஸ் சொல்லுவாங்க.
கிரேப் ஃப்ரூட்னு அதுக்கு பேர். நல்லா பெருசு பெருசா இருக்கும் கிரேப், அதை சாப்பிடலாம். நம்ம ஊர்ல கிடைக்கிற பொருளே சாப்பிடுங்க. ஓகே, இது நம்ம ப்ராஸ்டேட் ஹெல்த்துக்கும் டிஎன்ஏக்கு நல்லது. எலாஜிக் ஆசிட் இதுல இருக்கு, லைக்கோபினோட சேர்த்து. பாருங்க எவ்வளவு சொன்ன. மொத்தம் நான் 5 ஃபேமிலி சொல்லியிருக்கேன். கிரீன் ஃபேமிலி, ப்ளூ ஃபேமிலி, எல்லோ அண்ட் ஆரஞ்சு ஃபேமிலி, ஒயிட் ஃபேமிலி அண்ட் ரெட் ஃபேமிலி. நீங்க ஒயிட் ஃபேமிலி சாப்பிட்டா நமக்கு லிபிட் ப்ரொஃபைல் ஹார்ட்டுக்கு நல்லது. கிரீன் ஃபேமிலி சாப்பிட்டா உங்களுடைய லிவருக்கு செல்லுக்கு ரொம்ப நல்லது. ப்ளூ ஃபேமிலி மாதிரி கிரீன் ஃபேமிலி, எல்லோ ஃபேமிலி இதெல்லாம் சாப்பிடணும்னு சொன்னேன். பட் இதெல்லாம் ஏன் சாப்பிடணும் கொஞ்சம் பாருங்க. நீங்க இதை சாப்பிடும் பொழுது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ்ல கெரட்டினாய்ட், பிளேவனாய்ட், பினாலிக் ஆசிட், ஆந்தோசைனின் அண்ட் சல்ஃபராக்டின் சொல்லுவாங்க. இந்த ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ்க்கு என்னென்ன பண்புகள் இருக்குன்னு பாருங்க. பிளேவனாய்ட்ஸ். பிளேவனாய்ட் என்பது ஒரு தாவரத்தை நம்ம சாப்பிடும் பொழுது அதுல இருந்து வரக்கூடிய பிளேவர், அதுதான் பிளேவனாய்ட். கலரை சொல்றது கெரட்டினாய்ட். நீங்க பிளேவனாய்ட்ஸ், கெரட்டினாய்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மை கொண்டது. முக்கியமா கெரட்டினாய்ட் பாத்தீங்கன்னா நிறைய விதமான ஃபைட்டோநியூட்ரியன்ட் இருக்கு. அது ஒன்னோட ஒண்ணு எஃபெக்டிவா டீமா ஒர்க் பண்ணும். நீங்க பிளேவனாய்ட் சாப்பிட்டீங்கன்னா அதேதான் பெனிஃபிட். இதுல ஆன்டி இன்ஃபிளமேட்டரி பெனிஃபிட்ஸ் இருக்கு, கூட செல் குரோத்தை ரெகுலேட் பண்ணக்கூடிய பெனிஃபிட்டும் பிளேவனாய்ட்ஸ்ல இருக்கு. பினாலிக் ஆசிட் பொதுவா இதை வந்து நீங்க கிரீன் டீ எக்ஸ்ட்ராக்ட்ல அதிகமா பார்க்கலாம். அதுல உங்களுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் பெனிஃபிட் இருக்கு, ஆன்டி இன்ஃபிளமேட்டரி பெனிஃபிட்ஸ் இருக்கு. செல் குரோத்தை கரெக்டா சரியா அளவுல வளரணும், சரியா பிறந்து சரியா வேலை பார்த்து சரியா இறந்துடணும். செல் குரோத்தை ரெகுலேட் பண்ண உதவியா இருக்கு. ஆந்தோசைன் அதே மாதிரி தான், உங்களுக்கு ஆன்டி இன்ஃபிளமேட்டரி, இம்யூனிட்டிக்கு, செல் குரோத்துக்கு அண்ட் முக்கியமா பினாலிக் ஆசிட் சப்போர்ட்டிவா இருக்கு. செல்ஃப் ரெஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா டீடாக்சிபிகேஷன் கிடைக்குது. முக்கியமா நீங்க ஊதா கலர்ல இருக்கக்கூடிய காய்கறிகள் எடுத்துக்கொள்ளும் பொழுது உடலில் டீடாக்ஸ் நடக்கிறதுக்கான பண்புகளும் நல்லாவே நடக்குது. சோ இது எல்லாமே சாப்பிடணும். பிளேவனாய்ட்ஸ், கெரட்டினாய்ட், பினாலிக் ஆசிட், ஆந்தோசைனின், சல்ஃபரன்ஸ் இது எல்லாமே ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ். ஓகேங்களா? சோ நாம இது எல்லாத்தையும் சாப்பிடணும். பட் யோசிச்சு பாருங்க, நம்ம ஒழுங்கா சாப்பிட முடியுதா? நான் சொன்ன ஒரு நாளைக்கு 5 வகையான காய் மற்றும் கனிகளை எடுக்கணும்னு சொன்னேன். சொல்ற எனக்கே கஷ்டமா இருக்கு. ஏன்னா எனக்கிட்ட நாலேஜ் இருக்கு, என்கிட்ட மைண்ட்ஃபுல்னஸ் இருக்கு. நான் ஒரு மார்க்கெட்டுக்கு போறேன்னா அந்த மாதிரி தான் வாங்கிட்டு வரேன். எனக்கே டெய்லி இதை செய்யறது ஒரு பெரிய சேலஞ்சா இருக்கு. யோசிச்சு பாருங்க, 3 வகையான காய்கறி சாப்பிடணும், 2 வகையான பழம் மினிமம் சாப்பிடணும். இன்னைக்கு நான் சாப்பிடணும்னு நினைச்சு வாங்கிட்டு வந்து சமைச்சு சாப்பிட்டா கூட நான் எதிர்பார்க்கிற அளவுக்கு அதுல ஃபைட்டோ நியூட்ரியன் கிடைக்காது. ஏன்னா நம்ம சமையல் முறையில நம்ம ஃபைட்டோ நியூட்ரியன்ட்ட அதிகமா யூஸ் பண்றோம். 2வது, கிடைக்கிற பழத்துல இருக்கிற ஃபைட்டோ நியூட்ரியன்ட்டே ரொம்ப கம்மியா இருக்கு. அந்த பிளான்டுடைய பொட்டன்சியே கம்மியா இருக்கு. நீங்க ரொம்ப ஜெனரலா வீட்டுல பேசுவீங்க, அந்த காலத்துல எங்க அம்மா வந்து ஒன்னும் பண்ண மாட்டாங்க, 2 தக்காளி நசுக்கி போட்டு தக்காளி ரசம் வைப்பாங்க, என்ன டேஸ்டா இருக்கும். இன்னைக்கு என்னென்னமோ போட்டு பண்றோம், அந்த டேஸ்ட் வர மாட்டேதுப்பா. அந்த ஒரு விஷயத்த வீட்டுல பேசுறீங்களா இல்லையா? அப்பெல்லாம் எங்க அம்மா ஒண்ணும் இல்லைங்க, சின்ன வெங்காயத்தை நசுக்கி ஒரு தொகையல் மாதிரி பண்ணுவாங்க, அவ்வளவு சுவையா இருக்கும். நாங்க அதை எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிடுவோம், நல்லா இருக்கும். இன்னைக்கு அந்த டேஸ்டே வர மாட்டுது. டேஸ்ட் எல்லாரும் நோட்டீஸ் பண்றோம். அதே மாதிரிதான் நியூட்ரியன்ட்டும். நாம சாப்பிடுற உணவுல இந்த நியூட்ரியன் பெரிய அளவுல வந்து டிப் ஆயிருக்கு. ஏன்னா இன்னைக்கு பண்ற விவசாய முறைகள்னால அதுல இருக்க நிறைய நியூட்ரியன்ட்டை நம்ம யூஸ் பண்றோம். அப்போ கண்டிப்பா ஒரு டெஃபிஷியன்சி வருது. அதுலயும் ஃபைட்டோ நியூட்ரியன் டெஃபிஷியன்சி ரொம்ப அதிகமா வருது. இத இன்னும் எசென்சியல் நியூட்ரியன்ட்டா இத மக்கள் பார்க்கல. அதுதான் என்ன கேட்டீங்கன்னா நம்ம பண்ற பெரிய தவறே. யோசிச்சு பாருங்க, இதயத்துக்கு, செல்களுக்கு, ரத்த நாளங்களுக்கு, பிராஸ்டேட்டுக்கு, லங்ஸுக்கு, டீடாக்சிங் எஃபெக்டுக்கு இவ்வளவு விஷயங்களை பண்ணக்கூடிய அந்த காய்கறிகளும் பழங்களும் நம்ம ஆட் பண்ணல. மிஸ் ஆகுது இல்லையா? அந்த நியூட்ரி எப்படி ஃபுல்ஃபில் பண்ண போறோம்? உங்களுக்கு மல்டிவைட்டமின் ஈஸியா கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா ஃபைட்டோ நியூட்ரியன் எப்படி கிடைக்காதும் யோசிக்கணும். ஃபைட்டோ நியூட்ரியன் ஈஸியா கிடைக்காது. ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ் வேணும்னா நீங்க கண்டிப்பா தாவரங்களை வளர்த்தாகணும். தாவரத்துல இருந்து மட்டும்தான் கிடைக்கும். ஆர்கானிக் நமக்கு சுத்தமான ஒரிஜினல் ஃபைட்டோ நியூட்ரியன் வேணும், நமக்கு சிந்தட்டிக்ல வேண்டாம்.
இந்த இடத்துல பெருமையா சொல்ல முடியும், உலகத்திலேயே இந்த ஃபைட்டோ நியூட்ரியன்ட்ல ஒரு பைனியர் நியூட்ரலைட் தான். நம்மளால மட்டும்தான் இந்த ஃபைட்டோ நியூட்ரியன்ட்டை இந்த அளவுக்கு கொடுக்க முடியும். எந்த அளவுக்கு? நியூட்ரலைட்ல மோர் தென் 100 பிளான்ட் கான்சென்ட்ரேட்ஸ், 100 பிளான்ட், விதவிதமான 100 விதமான பிளான்ட். அப்போ நியூட்ரலைட்ல நீங்க பார்த்த ஃபுல் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஃபைட்டோ நியூட்ரியன் நீங்க பார்க்கலாம். ஸோ உங்க டயட்ல மிஸ் ஆகுற அந்த ஃபைட்டோ நியூட்ரியன்ட்டை நம்ம நியூட்ரலைட் ஹெல்ப் கொண்டு, நியூட்ரலைட் சப்ளிமெண்ட்டை கொண்டு நீங்க ஃபுல்ஃபில் பண்ணலாம். நம்ம நியூட்ரலைட் சப்ளிமெண்ட் மேஜரான இன்கிரிடியன்ட் இந்த ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ் தான். ஸோ ஃபைட்டோ நியூட்ரியன்ட்டை நாம கன்சியூம் பண்ணும் பொழுது நிறைய நன்மைகள் இருக்கு. அந்த நன்மைகள் நமக்கு முழுமையா கிடைக்கணும்னா நாம கண்டிப்பா இத சாப்பிட்டுதான் ஆகணும். ஏன் நியூட்ரலைட் எடுத்துக்கணும் யோசிச்சு பாத்தீங்க. என் பின்னாடிக்கே அதுக்கான பதில் இருக்கு. யாருக்கிட்ட நம்மள மாதிரி ஃபார்ம்ஸ் இருக்கு, யாரு நம்மள மாதிரி உட்கார்ந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க? உலகத்திலேயே நியூட்ரலைட் மட்டும்தான் 6000 ஏக்கருக்கு மேல சர்டிஃபைட் ஆர்கானிக் ஃபார்ம்ஸ் வச்சிருக்கோம். அதுல விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். விவசாயம் பண்ணி நம்மளுடைய ப்ராடக்ட் தேவையான காய், பழங்கள், கீரைகள், வாட்டர் கிரஸ், ஆல்ஃபால்பா, பார்ஸ்லி, இதெல்லாம் கீரைகள். மின்ட், எவ்வளவு பெருமையான விஷயம். நம்ம நியூட்ரலைட்டோட மின்ட் நம்முடைய அதர் ப்ராடக்ட்ஸ்ல பயன்படுத்திட்டு இருக்கோம். மின்ட், புதினா, அது நம்ம பண்ணிட்டு இருக்கோம். வாழைப்பழத்துல ஆரம்பிச்சு ஆஸ்ட்ரலச்சரியில இருந்து 100 பிளான்ட் கான்சென்ட்ரேட்ஸ்க்கு மேல நம்மளுடைய ஃபார்ம்ல வளர்த்து அத ப்ராடக்டா மாத்தி கொண்டு வரோம். சோ அந்த வரிசையில நம்மளுடைய முதல் ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா கான்சென்ட்ரேட்டட் ஃப்ரூட்ஸ் மற்றும் வெஜிடபிள். இந்த ஒரு செக்மெண்ட்ல நியூட்ரலைட் பல விதத்துல உலக முன்மாதிரியா இருக்கும். பட் இந்த ஒரு கான்சென்ட்ரேட்டட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் செக்மெண்ட்லயும் நாம தாங்க ஒரு முன்மாதிரி. நாம தான் இந்த கான்செப்ட்ல முதலா ஒரு சப்ளிமெண்ட்டை கொண்டு வரோம். அதுலயும் சாதாரணமா கொண்டு வரல. இந்த ஒரு சப்ளிமெண்ட் சாப்பிடும் பொழுது நமக்கு 10 சர்விங், நல்லா புரிஞ்சுக்கணும், நீங்க காய், கனி மற்றும் கீரையெல்லாம் சாப்பிடும் பொழுது வைட்டமின், மினரல், அது கூட சேர்ந்து ஃபைட்டோ நியூட்ரியன்ட்டும் கிடைக்கும். நீங்க வைட்டமின் மினரல்ல கொஞ்சம் எப்படியாவது மெனக்கெட்டு வேற வேற சோர்ஸ்ல இருந்து கூட நீங்க பார்த்து எடுத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணீங்கன்னா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுலயும் டெபிஷியன்சி ஆயிடும். ஆனா ஃபைட்டோ நியூட்ரியன்ட்டை நாம இந்த பிளான்ட்டை விட்டு வேற வழியே கிடையாது. நீங்க ஒரு நாளைக்கு 9 to 13 சர்விங் சாப்பிடணும். யூஎஸ்ல சொன்ன மாதிரி, அட்லீஸ்ட் இந்தியாவில பாஸ் மார்க், நீங்க 100 மார்க் நம்ம எடுக்க வேணாம், பாஸ் மார்க் அது ஆகணும்னா 5 சர்விங்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சாப்பிடணும். பட் சாப்பிடுறது இல்ல. அந்த இடத்துல ஃபைட்டோ நியூட்ரியன்ட்ல ஏற்பட்ட டெபிஷியன்சிய ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய நம்ம பார்ட்னர் தான் இந்த கான்சென்ட்ரேட்டட் ஃப்ரூட்ஸ் மற்றும் வெஜிடபிள். எந்த அளவுக்கு நம்ம பையனா இருக்குன்றதுக்கு ஒரு நம்மளுடைய ஒரு விண்டேஜ் வீடியோ இருக்கு. அந்த வீடியோல இந்த ப்ராடக்ட் நம்ம வந்து கொண்டு வர சொல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் வந்து பேசியிருப்பாங்க. அந்த வீடியோ நான் பிளே பண்றேன் செஷன் இல்ல, சரியா? சோ சிஎஃப்வி 10 சர்விங் காய் மற்றும் பழங்கள் சாப்பிட்டா கிடைக்கிற ஃபைட்டோ நியூட்ரியன்ட் இந்த ஒரு ப்ராடக்ட்ல கிடைக்கும். என்னென்ன நன்மைகள் இருக்குன்னு பாருங்க. பொதுவா ஃபைட்டோ நியூட்ரியன்ட்டுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச்சா இருக்கிற தன்மை. அப்போ ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்னா என்ன? நம்ம உடம்புல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மணி நேரமும், ஒவ்வொரு நிமிடம், ஒவ்வொரு நொடியும் ஒரு ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கு. அதுக்கு பேரு தான் ஆக்சிடேஷன். ஃப்ரீ ரேடிக்கல் உருவாகிட்டே இருக்கு. இந்த ஃப்ரீ ரேடிக்கல் உருவாக உடம்புல செல் டேமேஜ் பெரிய அளவுல நடந்துகிட்டே இருக்கும். அதை தடுக்கிறதுக்கு ஒரே வழி ஆன்டி ஆக்சிடென்ட் மட்டும்தான். இன்னைக்கு நமக்கு சீக்கிரமா வயசாகிட்டு வருது. 60 வயசுல வர பிரச்சனை 40 வயசுல வருது, 40ல வர பிரச்சனை 20ல வருது. காரணம் ஃப்ரீ ரேடிக்கல் டேமேஜ், இன்ஃப்ளமேஷன் அதிகமா நடக்குது. சோ அதை குறைக்கிறதுக்கு நமக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் சப்போர்ட் தேவை. அதுதான் இந்த சிஎஃப்இ நமக்காக பண்ணி கொடுக்குது. இம்யூன் ரெஸ்பான்ஸ ரெகுலேட் பண்றது. நீங்க அந்த வார்த்தைகளை கொஞ்சம் கவனிக்கணும். ரெகுலேட்னா என்ன? சமச்சீராக்குறது, அதான் ரெகுலேட். ரெகுலேஷன் சொல்லுவாங்க. இது இப்படிதான் நடக்கணும், அப்படி எல்லாம் இப்படியும் இல்லை, இப்படித்தான் நடுவுல. நம்ம பாடியில செல்களும் அதே மாதிரிதான். செல்கள் குறைவா வளர்ந்தாலும் பிரச்சனை, அபரிவிதமா வளர்ந்தா அதை விட பிரச்சனை. செல்கள் கரெக்டா பிறக்கணும் என ஒவ்வொரு செல்லுக்கும் ஒரு லைஃப் ஸ்பேன் இருக்கு. நம்மள தனியாளல உடம்புக்குள்ள
லட்சம் கோடி இருக்கு செல்கள், தனித்தனி செல்கள் இருக்கு, தனித்தனி செல்லுக்கும் தனித்தனி உயிர் இருக்கு. இது எவ்வளவு பெரிய விஷயம். நாமளா ஒரு உயிர் நினைக்கிறேன், இல்ல, இது ஒரு உயிர் கிடையாது. இந்த ஒரு உயிருக்குள்ள பல லட்சம் கோடி உயிர்கள் இருக்கு. ஒவ்வொரு செல்லுக்கும் உயிர் இருக்கு, ஒவ்வொரு செல்லுக்கும் லைஃப் ஸ்பேன் இருக்கு. செல்கள் பிறந்து செல்கள் இறக்கணும். செல்கள் பிறக்காத இருந்தாலும் பிரச்சனை, செல்கள் இறக்காம இருந்தாலும் பிரச்சனை. அதை சரியா பண்ணணும் உடம்பு. அதுக்கு செல் குரோத்தை ரெகுலேட் பண்ணணும். தம்பியே, செல் இவ்வளவுதான் வளரணும், வளர்ச்சி இவ்வளவுதான். ஆர்பிசி 90ல இருந்து 110 டேஸ்க்குள்ள இருந்து செத்து போயிடு. ஏன்னா அந்த ஆர்பிசி பழசு செத்து போயிடணும், புது ஆர்பிசி எங்க வரணும். இதுதான் இயற்கை, இதுதான் உடம்பு. அதை ரெகுலேட் பண்ணக்கூடியது சிஎஃப்வி. நீங்க தான் பிரச்சனை, புதிய செல்கள் உற்பத்தி ஆகல, பழைய செல்கள் இறக்கவும் மாட்டது. அது இறக்காம இருந்தா அது இன்னும் பெரிய பிரச்சனை. ஏன் இது நம்ம கவனிக்கணும். இம்யூன் ரெஸ்பான்ஸ் ரெகுலேட் பண்ணுது. இம்யூன் சிஸ்டம் அதே மாதிரிதான். ரொம்ப அதிகமா வேலை பார்த்துடக்கூடாது. 5 ரூபாய்க்கு வேலை பார்க்க சொல்ல 50 ரூபாய்க்கு வேலை பார்க்க கூடாது, அது பிரச்சனை. அதுதான் ஆட்டோ இம்யூன் டிசார்டர். அப்ப அது யாரு ரெகுலேட் பண்றது? அதுக்கு இந்த ப்ராடக்ட் சப்போர்ட்டிவா இருக்கும். இதயத்துக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். கார்டியோவாஸ்குலர் ஃபங்க்ஷன் பிகாஸ் ஆஃப் அலிசின். லியூட்டின் இருக்கு, கண்ணுக்கு நல்லது. மொத்தத்துல உடம்பே ஒழுங்கா ஒர்க் பண்ணும். இப்போ நீங்க கேட்கலாம், இதுல என்ன சார் வச்சிருக்கீங்க? எக்ஸ்கியூஸ் மீ, இதுல லைகோபின் வச்சிருக்கோம். லைகோபின் நமக்கு மேஜரா தக்காளில இருந்து கொண்டு வருது, சரியா? இது உங்களுக்கு ப்ராஸ்டேட், ஆண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு கிளாண்ட், ப்ராஸ்டேட் கிளாண்ட்னு சொல்லுவாங்க. பொதுவா 50ல இருந்து 60 வயசு கடந்த நிறைய ஆண்களுக்கு ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் ஏற்படுது. சில பேருக்கு அது ரொம்ப அட்வான்ஸா போய் ப்ராஸ்டேட் கேன்சர் வரைக்கும் போகுது. பட் அதுக்கு இப்பவே அந்த லெவலுக்கு நான் சொல்யூஷன்லாம் கொடுக்க என்னால முடியாது. ஏன்னா அது ஆல்ரெடி அட்வான்ஸ்ட், டாக்டர் தான் பார்க்கணும். பட் தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? அதுக்கு நீங்க லைகோபின் இருக்கிற, ஃபைட்டோநியூட்ரியன்ட் இருக்கிற சிஎஃப்இ சாப்பிடுங்க. ப்ராஸ்டேட் கிளாண்ட் ஸ்டார்டிங்ல இருந்தே பாருங்க, நல்லா இருக்கும். லைகோபின் ப்ராஸ்டேட்டுக்கு மட்டும் இல்லைங்க, ஹார்ட்டுக்கும் லங்கு கூட நல்லது, நுரையீரலுக்கும் ஹார்ட்டுக்கும் நல்லது. லியூட்டின் கண்ணுக்கு நல்லது. லியூட்டின் மெயினா நம்ம மேரிகோல்ட்ல இருந்து எடுத்து கொடுக்குறோம். குவெர்செட்டின் இது ஒரு ஃபைட்டோநியூட்ரியன்ட். நீங்க ஒயிட் ஃபேமிலியில பார்க்கலாம். இது பிளட் வெசல், ரத்த குழாய் இருக்கு இல்லையா, அதை ஆரோக்கியம் பார்த்துக்குது. ஹார்ட் ஹெல்த்துக்கு, விட்டமின் சி நல்லா வேலை செய்யறதுக்கு குவெர்செட்டினும் வேணும், சரியா? இது ஒரு நல்ல ஒரு பார்ட்னர்ஸ். எலாஜிக் ஆசிட் உங்களுக்கு டிஎன்ஏவையும் காலன் ஹெல்த்துக்கும் சப்போர்ட் பண்ணுது, ஓகேங்களா? கடைசி இருக்கிறதுக்கு முன்னாடி எஸ்பெரிடின் ஆரஞ்சுல இருந்து கொண்டு வந்து கொடுக்குறோம். இது சர்க்குலேட்டரி சிஸ்டத்துக்கு நல்லது. எப்பி கேலோ கேட்டச்சின் கேலட் கிரீன் டீல இருந்து கொண்டு வரும். இஜிசிஜி கிரீன் டீ எக்ஸ்ட்ராக்ட் நம்மளதுல, அது உங்களுக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட் பண்ணுதுங்க. சோ ஆப்பிள்ல இருந்து, சாரி டொமேட்டோல ஆப்பிள்ல இருந்து லைகோபின், லிட்டஸ் சொல்லுவாங்க, ஸ்பிராச்சின் சொல்லுவாங்க, அதுல இருந்து லியூட்டின், ஓகேங்களா? இஜிசிஜி கிரீன் டீ எக்ஸ்ட்ராக்ட், எஸ்பெரிடின் ஆரஞ்சுல இருந்து கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்கோம். இதே மாதிரி தான் பர்சிட்டினும், தென் நம்மளுடைய எலாஜிக் ஆசிடும், ஓகேங்களா? அந்த வீடியோல பார்த்தா இன்னும் தெளிவா நீங்க பார்க்கலாம், எந்த சோர்ஸ் இருந்து பார்க்கலாம் நீங்க. இது கூடவே ப்ளூபெரி பவுடர், கேரட் பவுடர், ப்ரொக்கோலி பவுடர், ஆசிட்ல கான்சென்ட்ரேட். எப்பாடி, அதான் சொன்ன 10 விதமான காய்கறி பழங்கள் இந்த ஒரே பொருளை கிடைச்சிடும் உங்களுக்கு. 10 விதம். ப்ளூபெரியில ஆரம்பிச்சு ப்ரொக்கோலி அதுல இருக்கிற ஃபைட்டோநியூட்ரியன், ஆசிட்ல கான்சென்ட்ரேட், கேரட்ல கிடைக்கிற பீட்டா கேரட்டின், இதெல்லாம் கிடைக்குதுங்க நமக்கு. இந்த மாதிரி ஒரு பொருள் மார்க்கெட்ல இருக்கா 10, அதுவும் இல்ல ஆர்கானிக், பியூர் ஆர்கானிக் சோர்ஸ்ல இருந்து அந்த கம்பெனி தங்களோட சொந்த ஃபார்ம்ல வளர்த்து அதை ஹார்வெஸ்ட் பண்ணி ப்ராசஸ் பண்ணி ஆர்கானிக் முறையிலேயே தயாரிச்ச பழங்கள் காய்கறிகளை வச்சு கொண்டு வந்த ப்ராடக்ட், சரிங்களா? இதை சாப்பிடும் பொழுது ஒரு சர்விங் 2 டேப்லெட் முக்கியமா லஞ்ச் டைம்ல நீங்க எடுத்துக்கலாம், ஓகேங்களா? சாப்பிட்டீங்கன்னா 10 சர்விங் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் சாப்பிட்டா உங்களுக்கு எவ்வளவு ஃபைட்டோநியூட்ரியன் கிடைக்குமோ அது இந்த ஒரு பொருள்ல கிடைக்கும். எவ்வளவு பெரிய விஷயம். அப்ப இதை நம்ம எல்லாம் மிஸ் பண்ணலாமா? மிஸ் பண்ணவே கூடாது, கண்டிப்பா சாப்பிடணும். ஸோ ஹீரோ ப்ராடக்ட் ஃபவுண்டேஷன் நம்முடைய சிஎஃப்இ. நான் சொன்ன மாதிரி இந்த சிஎஃப்இ உங்க ஃபவுண்டேஷன் மாதிரி நீங்க இதை பாவிக்கணும். எப்படி புரோட்டீன், வைட்டமின், மினரல், ஃபைபர்லாம் ஒரு முக்கியமான நியூட்ரியன்ட்டா இன்னைக்கு மக்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டோமோ, அதே மாதிரி ஃபைட்டோ நியூட்ரியன்ட்டும் பார்க்கணும். 21st செஞ்சுரியுடைய
நியூட்ரிஷன் ஃபோக்கஸே ஃபைட்டோ நியூட்ரியன்ட் தான். சரிங்களா? இன்னைக்கு நம்ம வந்து போயிட்டு பாக்குறப்போ, ஓப்பனா சொல்ல போய் பாக்குறப்போ, இன்னைக்கு மார்க்கெட்ல ஃபைட்டோ நியூட்ரியன்ஸோட அவேர்னஸ் ரொம்ப குறைவா இருக்கு. ஆனா இந்த இடத்துல நான் பெருமையா சொல்ல முடியும், நம்ம மிராக்கிள் மார்னிங் கம்யூனிட்டி மூலமா இந்த ஃபைட்டோ நியூட்ரியன் பெனிஃபிட்ட முக்கியத்துவத்தை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்க அதை உங்க உணவுல ஆட் பண்றதுன்றது ரொம்ப முக்கியம். மேக் ஷூர் இதை ஆட் பண்ற மாதிரி பாருங்க. ஓகேங்களா? சிஎஃப்வி உங்க எல்லாருடைய கையிலும் இருக்கணும். எஸ்பெஷலி வெளியூர்ல தங்கி இருக்கிற மை டியர் சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ், வீட்டு சாப்பாடு சாப்பிட முடியல, கொஞ்சம் அதிகமா இந்த மாதிரி டிராவல் பண்ற ஜாப்ல இருக்கீங்க, மார்க்கெட்டிங் ஃபீல்ட் இருக்கீங்க, வெளியே தான் சாப்பிடணும், காய்கறி பழம் பாக்குறது ரொம்ப டஃப்பா இருக்கு ப்ரோ. வீட்டுல இருக்கிற பெரியவங்க, ஏன்னா டெய்லி வீட்டுல பெரியவங்களுக்கு வந்து அத்தனை காய்கறி பழம் சாப்பிட முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க, யங் ஏஜ்ல இருந்து எல்டர் ஏஜ்ல இருக்கிறவங்க எல்லாருமே இது எடுத்துக்கணும். 12 வயசுக்கு மேல எல்லாரும் சாப்பிடலாம். ஸ்ரீநாத், அப்ப என் பாப்பாக்கு என்ன ஸ்டார்ட் பண்றது? வருத்தமே படாதீங்க. நான் போன கிட்ஸ் ரேஞ்ச்ல பேசினேன். குழந்தைகளுக்கு தனியாவே கான்சென்ட்ரேட்டட் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் சியூவபிள்ல கொடுத்துருக்கோம். சோ உங்க ஷெல்ஃப்ல உங்க ஆரோக்கியத்துக்கும், உங்க பாப்பா 12 வயசு கம்மியா இருக்கிற ஆரோக்கியத்துக்கு இந்த சிஎஃப்இ உங்களுக்கு சிஎஃப்இ டேப்லெட் ஃபார்ம்ல, பாப்பாஸ்க்கு சிஎஃப்இ சியூவபிள் ஃபார்மேட்ல கொடுங்க. 5 to 12 இயர்ஸ் உள்ள இருக்கிறவங்களுக்கு சியூவபிளும், 12 அண்ட் அபோவ் இருக்கிறவங்களுக்கு இதை கையில கொடுத்து சாப்பிட சொல்லுங்க. சரிங்களா? டன். வீட்டுல சாப்பிட வச்சலாம் எல்லாரையும், நீங்களும் சாப்பிடுங்க. கையில இருந்தா தேங்க் பண்ணி டெய்லி வாயில போட்டுக்கோங்க. ஓகேயா? நியூட்ரலைட்ல இதை தாண்டி இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ்ல ஃபைட்டோ நியூட்ரியன்ட் இருக்கு. இப்ப எப்படின்னா நம்ம கிட்ட டெய்லி பிளஸ் இருக்கு. டெய்லி பிளஸ் என்னது? ஒரு மல்டிவைட்டமின், மல்டி மினரல் ப்ராடக்ட். அதுல மெயினா வைட்டமின்ஸ், மினரல்ஸ் தான் இருக்கு. ஆனா அதை தாண்டி நம்ம கிட்ட விட்டமின் பி இருக்கு இல்லையா, வைட்டமின் சி இருக்கு இல்லையா, தனியா ப்ராடக்ட் நமக்கு. லைக் த சேம் வே நமக்கு ஃபவுண்டேஷனா சிஎஃப்இ இருந்தாலும் கொஞ்சம் அடுத்தடுத்த லெவல்ல இந்த ஃபைட்டோ நியூட்ரியன்ட் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்லாம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு வயசாகிட்டு வருது ஸ்ரீனா. வயசானா வர பிரச்சனை என்ன? பாடி கொஞ்சம் பழுதாகுது, செல்கள் எல்லாமே பாதிக்குது. அதுல இருந்து நம்மள ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ப்ராடக்ட், ஹெல்த்தியா ஏஜ் ஆகிறதுக்கான ப்ராடக்ட், அதிகமான ஃபைட்டோ நியூட்ரியன்ட் இருக்கிற ஒரு ப்ராடக்ட், மல்டி கெரோட்டின், பீட்டா கெரட்டின், லைகோபின், லியூட்டின் இருக்கு. இது மெயினா 3 வித நேச்சுரல் சோர்ஸ். ஆஸ்திரேலியாவில அதிகமா உப்பு லேக் இருக்கக்கூடிய இடத்துல, அந்த லேக்ல வந்து நல்லா பிரைட் ரெட்டா வரக்கூடிய ஒரு பாசி இருக்கு. அதுக்கு பேரு துணையில செலடா ஆல்கி. அதுல இருந்தோம், தக்காளியில இருந்தோம் லியூட்டினுக்கு மேரிகோல்டு எடுத்து கொடுக்குறோம். சோ நம்மளுடைய பாடிக்கு கெரட்டினாய்டு கொடுத்து, அதாவது பீட்டா கெரட்டின் கொடுக்குறோம். பீட்டா கெரட்டின், லியூட்டின் மற்றும் லைகோபின். பீட்டா கெரட்டின் விட்டமின் ஏ ஓட ப்ரீகர்சர். சோ நீங்க அதை சாப்பிடும் பொழுது கண்ணுக்கு நல்லது, ஸ்கின்னுக்கு நல்லது, ஆன்டி ஆக்சிடன்ட் கிடைக்குது. லைகோபின் இருக்கு, அதனாலதான் ஏஜிங் ஆகிறவங்களுக்கு இது எடுத்துக்க சொன்னேன். கண் பார்வையும் மங்க ஆரம்பிக்கும், அதுக்கு லியூட்டின். சோ ஏஜ் ஆயிட்டு இருக்கு, 35-40 கிட்ட போயிட்டீங்கன்னா இதை ஒரு கோர்ஸ் எடுக்கிற மாதிரி பாருங்க. ஸ்கின்னுக்கு, கண்ணுக்கு, ஹார்ட்டுக்கு நல்ல கொஞ்சம் அந்த ஏஜிங் ஃபேக்டருக்கு சப்போர்ட் பண்ணும். சரியா? இது மாதிரி வேற ப்ராடக்ட் நம்ம கிட்ட இருக்கு. மில்க் திசில். என்ன சொல்றீங்க, மில்க் திசில் என்ன இருக்கு? எங்க மில்க் திசிலே ஒரு ஃபைட்டோ நியூட்ரியன்ட்ங்க. மில்க் திசில்ல ஃபிளேவனாய்டு இருக்கு, which is called சில்லிமெரின். மில்க் திசிலுடைய மேஜர் பெனிஃபிட் காரணமே இந்த ஃபைட்டோ நியூட்ரியன்ட் தான். நான் எதுன்னு சொல்றேன்னா, எங்கெல்லாம் ஃபைட்டோ நியூட்ரியன்ட் இருக்குன்னு பாருங்க. நம்முடைய மில்க் திசில்ல ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மைக்கு காரணமே இந்த சில்லிமெரின் தான். டான்லியான் ரூட் இருக்கு, மஞ்சள் கிழங்கு, குர்குமினாய்ட்ஸ் கொடுத்துருக்கோம். நீங்க நம்ம கம்யூனிட்டியில அந்த டீடாக்ஸ்ல கிட்ல இந்த மில்க் திசில் அதிகமா கன்சியூம் பண்றீங்க. ப்ளீஸ் கோ ஹெட் டூ தட். அதை தாண்டி நீங்க இந்த டீடாக்ஸ்க்காக மட்டும் இல்லாம லிவர் ஃபங்க்ஷனுக்கு பாத்துக்கிறதுக்கு தாராளமா எடுக்கலாம். அந்த பெனிஃபிட் எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஃபைட்டோ நியூட்ரியன்ட் தான். ஃபைட்டோ நியூட்ரியன்ட்னா நம்ம கிட்ட 100 விதமானது இருக்கு. அதுதான் உங்களுக்கு காட்டிட்டு இருக்கேன். ஃபவுண்டேஷன் சிஎஃப்இ, பட் அது மட்டும் இல்ல, அதை தாண்டி மில்க் திசிலையும் ஃபைட்டோ நியூட்ரியன்ட் பார்க்கலாம். நீங்க உங்க லிவரை பாதுகாத்துக்கு எடுத்துக்கிறீங்க. அதே மாதிரி கண்ணுக்கு பில்பெரி வித் லியூட்டின், அதுலயும் நம்மகிட்ட ஃபைட்டோ நியூட்ரியன்ட் இருக்கு, லியூட்டின் இருக்கு, பிளாக் கரண்ட், விட்டமின் ஏ, ஸ்பினாச் கான்சென்ட்ரேட், இதெல்லாம் கொடுத்துருக்கோம். இது எல்லாமே நம்மளுடைய கண்ணுக்கு சப்போர்ட் பண்ணும். சோ ஃப்ரெண்ட்ஸ், லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், நான் ஒரு சின்ன கிளிம்ஸ் தான் காட்டியிருக்கேன். இதை தாண்டி நியூட்ரலைட்ல இருக்கிற ஒவ்வொரு ப்ராடக்ட்லயுமே என்னால டிஃப்ரெண்ட் வெவ்வேறு வகையான ஃபைட்டோ நியூட்ரியன்ஸை காட்ட முடியும். ஏன்னா நம்மளுடைய ப்ராடக்ட்ல நீங்க வந்து பொதுவான ஒரு இன்கிரிடியன்ட்டா இந்த ஃபைட்டோ நியூட்ரியன்ட்டை பார்க்கலாம்.
டெய்லி பிளஸ்ல பர்பிள் கேரட்டை பார்க்கலாம், எல்டர் பெரிஸ பார்க்கலாம், ஆஸ்ட்ரலச்செரியை பார்க்கலாம். நீங்க நம்ம டெய்லியில 6 விதமான பிளான்ட் கான்சன்ட்ரேட்ஸ், அல்ஃபால்ஃபா, பார்ஸ்லி, கேரட், ஸ்பினாச், ஆஸ்ட்ரலச்செரி, இப்படி வேறு ஸ்பெக்ட்ரம் யூஸ் பண்றோம். உங்களுக்கு கண்ணுல ஆரம்பிச்சு டோட்டல் பாடியை சப்போர்ட் பண்ற தேவையான அந்த எல்லா ப்ராடக்டும் நீங்க வந்து எடுக்கலாம். பட் மேஜரா எடுக்க வேண்டியது ஃபவுண்டேஷன். சார் டிஸ்டிங்ஷன் எல்லாம் போறது இருக்கட்டும், எல்லாரும் கொஞ்சம் பாஸ் மார்க் எடுத்துக்கலாம், பேஸ கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆக்குங்க. ஸோ சிஎஃப்இ உங்க டயட்ல ஆட் பண்ணுங்க. நியூட்ரலைட் ஸ்பெக்ட்ரம், நியூட்ரலைட் ப்ராடக்ட் எடுத்தாலே ஃபைட்டோநியூட்ரியன் தான் மேஜர் ப்ராடக்ட். ஸோ ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுங்களா, நீங்க நியூட்ரலைட்ல ஒரு நன்மைக்கா எடுக்கும் பொழுது அந்த நன்மைக்கு பின்னாடி ஃபைட்டோநியூட்ரியன் இருக்கு அப்படின்னு நினைக்கிறப்போ தட்ஸ் வாட் மேக்ஸ் நியூட்ரலைட் யூனிக். ஓகேங்களா? ஸோ சிஎஃப்இ டயட்ல ஆட் பண்ணுங்க. அண்ட் கூடவே உங்க டயட்டையும் ஹெல்த்தியா பாத்துக்கோங்க. சப்ளிமெண்ட் எல்லாம் பண்ணிடாது, உடல் ஆரோக்கியமும் கொஞ்சம் பார்த்துக்கணும், அதுக்கு உணவையும் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் ஒரு ஐடியா கொடுத்துருப்பேன் நம்புறேன். ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நான் நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச். கோச் தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். அதாவது ஒரு ஃபைட்டோநியூட்ரியன்ஸ் வாரத்துக்குள்ள எவ்வளவு விஷயம் இருக்குன்னு நீங்க பார்த்துப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். சான்ஸ் இல்லை. அதாவது ஒவ்வொரு ஆர்கானுக்கும், அது எஸ்பெஷலி சிஎஃப்இ காமிக்கும் போது ஒரு போஸ்ட் காமிச்சா நீங்க நோட் பண்ணியிருப்பீங்க. நான் கூட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சேன். அந்த ஒவ்வொரு எஸ்பெஷலி வந்து பார்த்தோன்னா இன்னைக்கு வந்து 40 வயசுக்கு மேல இருக்கிற ஆண்கள் வந்து கிட்டத்தட்ட 60% ஆண்கள் பாதிக்கப்படுறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோஸ்டேட்டட் கிளாண்ட்னால. அது நினைக்கிறேன் பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்குது. இன்னைக்கு அதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபைட்டோநியூட்ரியன்ஸ் இந்த சிஎஃப்இ கூட இருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா ஐக்கு, உங்களுக்கு வந்து கிட்னிக்கு, ஈவன் உங்க டிஎன்ஏ ப்ரொடெக்ட் பண்றதுக்கு, பிளட் வெசல சான்ஸே இல்லை. அவ்வளவு சூப்பரா நாலேஜ் கொடுத்தாரு ஸ்ரீநாத் ப்ரோ. ஃப்ரெண்ட்ஸ், இதோட லிங்க் எல்லாம் உங்களுக்கு வந்தாலும் நீங்க இன்னைக்கு ஆர்டர் போட அவசியம் கிடையாது. ஜஸ்ட் உங்க கார்ட் லோட் பண்ணி வச்சுங்க. நீங்க சுசலா இப்போ ஆர்டர் போட மாதிரி 1ஆம் தேதி நீங்க ஆர்டர் போடக்கூடிய ப்ராடக்ட் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸ்ரீநாத் ப்ரோ. நாளைக்கு வந்து ஸ்ரீநாத் ப்ரோ வந்து பாத்தீங்கன்னா நான் ரெக்வஸ்ட் பண்ணிருக்கேன், ஆம்பியன் வேற என்னெல்லாம் ப்ராடக்ட் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஓவரியூ வந்து காமிக்க போறாரு. அது மேபி நிறைய ப்ராடக்ட் வந்து உங்களுடைய செலவு மிச்சம் பண்றதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாது, கிட்டத்தட்ட வந்து 100+ ப்ராடக்ட் மேல இருக்கு. ஆனா எல்லா ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்றது இல்லை. ஆனா ஒரு சில ப்ராடக்ட் வந்து வேற ஏதாவது பிராண்ட் வாங்கிட்டு இருப்போம், நம்மளுக்கு தெரியாது ஆம்பியன் கிடைக்குதுன்னு தெரியாமே நம்ம ஒரு எக்ஸ்பிராண்ட் யூஸ் பண்ணிட்டு இருப்போம். ஆனா அதுக்கான ஒரு ஆல்டர்னேட்டிவ் ப்ராடக்ட் வந்து நம்ம ஆம்பியன் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி என்னெல்லாம் ப்ராடக்ட் நம்ம இன்னும் கேள்விப்படாத ப்ராடக்ட் எல்லாம் ஆம்பியனுக்கு, அதை பத்தி ஒரு ஷார்ட் நோட் மாதிரி வந்து நாளைக்கு வந்து இதே மாதிரி உங்களுக்கு வந்து 6 to 7 வரையும் கொடுக்க போறாரு. ஸோ இப்போ நீங்க என்ன கத்துட்டீங்க அப்படிங்கிற நாலேஜ் வந்து உங்க ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்க. நான் அதை ஸ்ரீநாத் ப்ரோ ஃபார்வர்ட் பண்ணிடுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஸ்ரீநாத் ப்ரோ. நாளைக்கு இதே மாதிரி ஸ்பெஷலைஸ் செஷன்ல நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ.